அரசு நிர்ணயித்த எடையில் மட்டுமே இனி லாரிகளை இயக்க வேண்டும். கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் எடுத்துள்ள இந்த முடிவுக்கு அனைத்து மாவட்ட லாரி உரிமையாளர்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை. கோவை மாவட்டம் தடாகம் பகுதியில் கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது சங்க நிர்வாகிகளான பரசுராமன், செந்தில்குமார், தமிழரசன் மற்றும் தினேஷ்குமார் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் கூறுகையில், கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக வருகின்ற 6ஆம் தேதி, 7ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்த உள்ளோம். இந்த போராட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட லாரிகள் கோவை மாவட்டத்தில் மட்டும் வேலைநிறுத்தம் செய்ய உள்ளதாகவும், இதனால் ஒரு நாளைக்கு 18 லட்சம் இழப்பு ஏற்படும் என்ற நிலை உள்ளது. மேலும் இந்த தொழிலை நம்பியுள்ள சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை பாதிக்கும் நிலை உள்ளது. இந்த போராட்டம் நடத்த முக்கிய காரணம், அதிக எடையுடன் செங்கற்கள் ஏற்றி வரும் லாரிகளுக்கு அதிக அளவில் காவல்துறையினர் அபராதம் விதிக்கின்றனர். RTO அதிகாரிகள் லாரிகளை சிறைபிடிக்கின்றனர். இதனால் லாரி உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். இதனால் அரசு நிர்ணயித்த எடையின் அளவில் லாரிகளை இயக்க உள்ளதாகவும், GST பில் இல்லாமல் செங்கல்களை விற்பனை செய்யும் நிறுவனங்களில் இருந்து செங்கல்களை வாங்க மாட்டோம். எங்களது வேலைநிறுத்த போராட்ட நாட்களில் செங்கற்கள் உற்பத்தியாகும் சேலம், பழனி, உடுமலைப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரும் வெளி மாவட்ட லாரி உரிமையாளர்களும் எங்களின் கோரிக்கைக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றனர். மேலும் எங்களது சங்கத்தின் இந்த கோரிக்கையை ஏற்று பல்வேறு மாவட்ட லாரி உரிமையாளர்கள் ஆதரவு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் வெளிமாநிலங்களில் உள்ள சேம்பர் உற்பத்தியாளர்கள் செங்கல் விலையை குறைக்க வேண்டும். அதிக விலைக்கு செங்கற்களை விற்பனை செய்வதால் கட்டுமான தொழில் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாவதாக தெரிவித்தனர். மேலும் டீசல் விலை உயர்வு, உதிரிபாகங்கள் விலை உயர்வு, சாலை வரி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு இடையூறுகளை சந்தித்து வருவதால் இத்தகைய போராட்டத்தை நடத்த உள்ளதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.